இன்ஜினோட காமிக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் ரேட்டோட நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா இன்ஜினோட டீடைல் போடுறேன். வருணா வேற லெவலுக்கு 2010ங்க SX டாப் மாடல் இருக்கிறதுல. ஏசி பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, ஏபிஎஸ் பிரேக், அலாய் வீல், டச் ஸ்கிரீன், ரிவர்ஸ் கேமரா எல்லாம் வந்துடும். இந்த வண்டி மைலேஜ் எவ்வளவு தருது தெரியுமாங்க? நான் சொன்னா நீங்க நம்புறது 24க்கு மேல கொடுக்குதுங்க. நீங்க ஓட்டி பார்த்துட்டே சொல்லலாம். மைலேஜ் வேற லெவல்ல இருக்கு. டீசல் வண்டி வேற லெவல்ல இருக்கு. 30 இருக்கு, எஃப்சி இருக்கு. ரெண்டே ஒண்ணு 2010 டாப் மாடல் டீசல் வண்டி வரனா இன்னைக்கு மார்க்கெட்ல 280 270 விற்பாங்க. இந்த வண்டியை 2,30,000 வாங்கி தரேங்க. பாட்டி 260 கேக்குறாரு. 230க்கு வரனா உங்களுக்கு வாங்கி தரேன். டீசல் வண்டி மைலேஜ் 24 கொடுக்கும். இன்னைக்கு செடான் டைப் டிக்கி வச்ச வண்டி, டாப் மாடல் எல்லாமே ஒர்க்கிங். ஏசி வேற லெவல். நீங்க வீட்டுல ஏசி போட்டா எப்படி இருக்கும் அந்த கூலிங் இதுல வரும். வரலாம் கேளுங்க, அவ்வளவு டாப்பா இருக்கு. கம்பெனி சர்வீஸ் வண்டி 1,25,000 ஓடி இருக்கு. 2,30,000 ரூபாய்க்கு இந்த வரணா வாங்கி தர வேற லெவல்ல இருக்கு. அடுத்தது பாருங்க, லோ பட்ஜெட் ஸ்டாண்ட்ங்க சூப்பரா யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு ஒரிஜினல் பெயிண்ட், ஒரிஜினாலிட்டி நல்லா இருக்கு. வேற லெவலுங்க இந்த வண்டி. மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர்ல இருக்கும். அது மட்டும் பெயிண்ட் வச்சிருக்காங்க ஒயிட் கலர்ல ஷோக்காக. வண்டி சுத்தமா இருக்கு. வீடியோலயே உங்களுக்கு தெரியும், ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும் வண்டி. அவ்வளவு டாப்பா இருக்கு. டயர்ல இருந்து பாடியில இருந்து எல்லாமே நல்லா இருக்கு. ஏசி பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ எல்லாமே வந்துடும். வண்டி ஷோரூம் கண்டிஷனுங்க. வண்டி தெளிவான வண்டி. Hyundai Santro உங்களுக்கு எஃப்சி 2028 இருக்கு. ரெண்டே ஓனர், 2008 மாடலு. பாட்டி 170 கேட்டாரு. 170 இல்லன்ட்டேன். 150 உடைக்கிறேன். 147க்கு லோ பட்ஜெட்டுக்கு. இன்னைக்கு லோ பட்ஜெட்டுக்கு வண்டி நிறைய கிடையாது இல்லைங்க. நான் வித்தா எப்படி விற்பேன்னு உங்களுக்கு தெரியும். நான் இந்த குப்பை, இந்த எரிக்கு போற வண்டியை நிக்க வச்சு அதை மேக்கப் பண்ணி விற்கிற ஆள் நான் கிடையாது. என்கிட்ட சுத்தமா வரணும். என்கிட்ட 5 லட்சம் ரூபாய் 6 லட்சம் ரூபாய் வண்டி நிறைய வரும். லோ பட்ஜெட்ல நல்ல வண்டி மட்டும் தான் வீடியோ போடுவோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. 3 வாரத்துக்கு மாசத்துக்கு 1 2 தான் வீடியோ லோ பட்ஜெட் வரும். அது சுத்தமா இருக்கணும். ஏசி ஒர்க் இருக்கணும். சேஸ் அண்டர் சேஸ் நல்லா இருக்கணும். இன்ஜின் பக்கா இருக்கணும். சஸ்பென்ஷன் நல்லா இருக்கணும். எல்லாமே டாப்பா இருக்கணும். அந்த வண்டி தான் சேலுக்கு வரும். 1,47,000 ரூபாய் வாங்கி தரேன். ஷோரூம் கண்டிஷன் வண்டி. இந்த வண்டியில நீங்க 500 கிலோமீட்டர் போலாம். போயிட்டு ஸ்டிக் எடுத்து பாருங்க. ஆயில் அடிக்காது, இன்ஜின் ஒன்னாவது, சுத்தமா இருக்கும். ஏசியும் ஒர்க்குங்க. அடுத்தது பாருங்க, ஸ்பார்க் சாண்ட்ரோ வர அதே இன்ஜின் தான். அந்த இன்ஜின் என்ன அதேதான். 2012 மாடலுங்க. 2012 ஸ்பார்க்லாம் நான் போட்டோன்னே மறுநாளே வித்துருவாங்க. எங்க இருந்து வந்தாங்க? தென்காசி. எங்கெங்க இருக்கு? இங்க இருந்து 580 கிலோமீட்டர் தென்காசி. தென்காசில இருந்து இந்த ஸ்பார்க் என்கிட்ட வராங்க. வந்து ஒரு வண்டி எடுத்து போனாங்க. இதே மாதிரி ரெட் கலர் ஒண்ணு போட்டேன், தென்காசி கொடுத்தேன். இங்க இருந்து 580 கிலோமீட்டர் மறுநாள் போயிட்டு எனக்கு போன் பண்றாங்க. சார் நீங்க கொடுத்தது ரொம்ப கம்மி ரேட்டு, ஆனா ஷோரூம் கண்டிஷன் சார். வண்டி சூப்பரா வந்து சார், வண்டி நடுவில் நிக்கல சார். அந்த வார்த்தைக்கு தாங்க நாங்க வியாபாரம். அந்த மாதிரி வார்த்தை வண்டி தான் கொடுப்போம். வேற லெவல்ல இருக்குது. மறுபடியும் 4 பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துடும். வண்டி வேற லெவலுங்க. பக்கா கண்டிஷனு. ஏசி பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் எல்லாம் வந்துடும். ஏசி வேற லெவல்ல இருக்கு. பக்காவா இருக்கு. செவர்லெட் ஸ்பார்க் TN23 வேலூர் வண்டிங்க. TN23 0513 வண்டி நம்பரு. 2012 மாடல். ரெண்டே ஓனர். இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு இந்த வண்டி 190 180 போது. ஒரிஜினாலிட்டி நான் உங்களுக்கு எவ்வளவு தருவாங்க? 157 வாங்கி தரேங்க. 1,57,000 ரூபாய்க்கு லோ பட்ஜெட்ல இன்ஜினை காட்டுறேன். ஷோரூம் கண்டிஷனுக்கும். நான் சொன்ன மாதிரி வண்டியிலாம் எடுக்காதீங்க. தெளிவான வண்டி மட்டும் தான் வியாபாரம். 157 தெளிவான வண்டி. நேரில் வந்து பாருங்க. எடுத்துட்டேங்க. தெளிவா இருக்குங்க. வர்ணாலாம் என்னன்றாங்க, ஷார்ட் பண்ணா ஆயில் அடிக்குமா, புகை தள்ளுமா, அந்த பிராண்ட் அப்படி இல்ல. அந்த பிராண்ட் அப்படிதான்றாங்க. உண்மையிலே சொல்றேன். நான் குடிக்கிற வேல்ஸ்வேகன் வெண்டோல புகை தள்ளிச்சு ஆயில் அடிக்குதா, போலோல ஆயில் அடிக்குதா, ஸ்கோடால அடிக்குதா, அதெல்லாம் அடிக்குதுன்றாங்க. அடிக்காத வண்டி தாங்க நான் கொடுப்பேன். நல்ல வண்டி, புது வண்டி போய் எடுங்க. அடிக்குமா? நல்ல வண்டி அடிக்காதுங்க. நல்லா இல்லாத வண்டி எல்லா வண்டியும் அடிக்குங்க. பக்கா கண்டிஷன் இருக்கு. ஒரு தெளிவான வண்டி. இதை கை வச்சு காட்டுறேன், பாத்துங்க. பக்காவா இருக்கும். ரேஸ் பண்ணுவா, ரேஸ் பண்ணுவா. நல்லா எங்க வந்திருக்கு அது கால் பாருங்க. பக்காவா இருக்கா. ஆயில் அடிக்காதுன்னு அடிக்காதா. இன்ஜினை காட்டுப்பா, ஃபுல் இன்ஜினை காட்டு. பக்கா கண்டிஷனுங்க. எப்படிங்க இருக்கு வண்டி? தெளிவா இருக்குங்க. பக்காவா இருக்கு. பக்காவா ஷோரூம் கண்டிஷன் வண்டி. ரெண்டே ஓனர். 2,30,000 ரூபாய்க்கு தரங்க. 280 270 போற வண்டி. டீசல் வண்டி, பெட்ரோல் வண்டி இல்லது. டீசல் வண்டி 23 24 கண்டிப்பா மைலேஜ் கொடுக்குங்க. நீ நேரில் வந்து பாருங்க. கருப்புனா நெருப்புன்னு வாங்க. அந்த நெருப்பு மாரி இருக்குங்க. சரியா இருக்கு வண்டி. பக்காவா டயர் அலாய் இல்லைங்க. SX இந்த டைப் SXங்க. டாப் மாடலு. செட்டு எப்படி இருக்குமா? இந்த ஃபுல் கவரேஜ் ஃபுல்லா கேட்கும். அப்படி கேக்குதுங்க. செட்டு வேற லெவலுங்க. வண்டியோட செட்டு சொல்லவே தேவையில்ல. சரியா இருக்கு. செட்டு, ரிவர்ஸ் கேமரா
எல்லாமே வந்துடும். செட்டோட எஃபர்ட் வேற 5.1 தேட்டர்ல உட்காந்த மாதிரி இருக்கும். அவ்வளவு டாப்பா இருக்கு இந்த வண்டியில இருக்கு. செட்டுல இருந்து பாடியில இருந்து நீட்டா இருக்கு பாருங்க. வண்டி அவ்வளவு கிளீனா இருக்கிற வண்டி. இந்த வண்டியில வேற ஆள்கிட்ட இருந்தா 2.80 வித்துருவாங்க. நான் 2.30 தரேங்க. தெளிவா இருக்கு பாருங்க. சுத்தமா பாடியில இருந்து எல்லாமே டீசல் வண்டி. நல்ல மைலேஜ். ஒரு ஷடவுன் டைப், ஒரு லோ பட்ஜெட், சென்ட்ரல் லாக், சாவி நிமோன் சாவி வருங்க. நிமோன் சாவி 1,26,000 கிலோமீட்டர் ஓடிக்குங்க. கிலோமீட்டரும் கம்மிங்க. இதை பாருங்க, நிமோன் சாவியோட வந்துடும் உங்களுக்கு. டாப் மாடலு டீசல் வண்டி. 24 மைலேஜ் கொடுக்கும். டிக்கி பேசும் பெருசா இருக்குங்க. இதுல கருப்புன்னா நெருப்புங்க. இந்த வர்றாங்களாம் பிளாக் சூப்பரா இருக்கும். நல்ல வண்டி, மிஸ் பண்ணாதீங்க. 2,20,000 ரூபாய்க்கு பண்ணி தரேங்க. இன்னைக்கு 6-7 சொல்றாங்க. 2.25 லட்சம்னு நான் 10 தரேங்க. தெளிவா இருக்கு பாருங்க. டயர்ல இருந்து பாடியில இருந்து எல்லாமே நல்லா இருக்கும். டாப்ல இருந்து அப்ல இருந்து எல்லாமே கிளீனா இருக்கிற வண்டிங்க. ஸ்பார்க்குங்க, வேற லெவல்ல இருக்க கம்பெனி சர்வீஸ் வண்டி. TN23 வேலூர் வண்டி. ஒரிஜினல் பெயிண்ட், ரீபெயிண்ட்லாம் இல்ல. 1.57 வாங்கி தராங்க. பாட்டி 1.80 1.75 கேட்கறாரு. இன்ஜின் வேற லெவலுங்க. ஒரு பக்கா கண்டிஷன் வண்டி, தெளிவா இருக்கும். இந்த இன்ஜினை காட்டுறேன் பாத்துங்க. பாருங்க, கை வச்சு காமிக்கிறா. நான் பக்கத்துல பெல்ட் வருங்க. இந்த வண்டியில உஷாரா கை வைக்கணும். பெல்ட் மாட்டிச்சுன்னா தான் இந்த பக்கம் சைலன்ஸ் வரும். அது பாருங்க, போட்டுக்க பாருங்க. இதெல்லாம் கை வச்சிடக்கூடாது. எப்பவுமே நீங்க பாக்கட்டமோ உஷாரா பாக்கணும். சரிங்களா? இந்த கை வைக்கிறேன். இந்த பாருங்க. ரேஸ் பண்ணுப்பா. சுத்தமா இருக்குங்க. தெளிவான வண்டி. ஆயில் அடிக்காது, எதுவுமே தள்ளாது. பக்கா கணிக்கணு வண்டி வேற மாதிரி. எங்க ஆயில் அடிக்குது? எங்க அடிக்குது காப்பாங்க. பக்காவா இருக்கும். இன்ஜின் சுத்தமா ஆடுறதே தெரியாது. ஒரு தெளிவான வண்டி, பெட்ரோல் வண்டி. பக்காவா இருக்கு. நேரில் வந்து பாருங்க. 1.57 பண்ணி தரங்க. எலிபென்ட் கிரே கலருங்க. தெளிவா இருக்கும். TN23 வேலூர் வண்டி பக்காவா இருக்கு. மிஸ் பண்ணாதீங்க. டயர் 4 டயர் புது டயரு. டயர்லாம் நல்லா இருக்குது பாருங்க. நல்லா இருக்கு. ஒரு கிரே கலர்ல எப்படி இருக்கு பாருங்க. ஃபுல் ஆப்ஷனுங்க. 4 பவர் வந்துடும். ஒரு லோ பட்ஜெட் தான் தரேன். ஒரு தெளிவான வண்டி, மிஸ் பண்ணாதீங்க. கிளீனா இருக்கு. ஒரு என்ன சொல்றது, வேற லெவல்ல இருக்குங்க வண்டி. சுத்தமா இருக்கு. 74,000 கிலோமீட்டர் ஓடிக்கு. செட்டு பாருங்க, டாப் மாடல். டாப் மாடலுக்கு தான் செட் வரும். ஃபுல் ஆப்ஷனு. நல்லா ஃப்ரீயா உட்காரலாங்க. சாண்டோட இந்த வண்டியில கொஞ்சம் ஃப்ரீயா உட்காரலாம். ஒரு தெளிவா மேல பாருங்க. டிக்கிலாம் டாப்லாம் பாருங்க, கிளீனா இருக்கும். எல்லாமே பக்காவா இருக்கு. 2012ங்க. 2012 1,57,000 ரூபாய் லோ பட்ஜெட்டுக்கு வாங்கி தரேன். சுத்தமா இருக்கு வண்டி பாருங்க. கிளீனா இருக்குங்களா? எல்லா பக்கமும் நல்லா இருக்குங்க. டயர் 4 டயர் புது டயரு. டயர்லாம் நல்லா இருக்கும். அப்படியே எடுத்து ஜம்முன்னு ஓட்டின்னு போயினே இருக்கலாம். எப்படிங்க? ஜம்முன்னு உங்க ஊருக்கு போயினே இருக்கலாங்க. அவ்வளவு டாப்பா இருக்கு. மிஸ் பண்ணாதீங்க. கிளீனான வண்டி, லோ பட்ஜெட்டுங்க. 1,47,000 ரூபாய்க்கு தரங்க. ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, பக்கா கண்டிஷன், லோ பட்ஜெட் சாண்ட்ரா. 2008 28 FC கரண்ட். இன்ஜின் பாருங்க, சுத்தமா இருக்கு. இதை பாருங்க, ரேஸ் பண்ணுப்பா. தெளிவா இருக்குங்க. இன்ஜின் பக்கா இருக்கு. ரேஸ் பண்ணுப்பா. ஒரு தெளிவான வண்டி, பக்கா கண்டிஷனு. துரு பிடிக்கூடாதுன்னு டல் பிளாக் கூட வச்சிருக்காங்க. மேட் பினிஷிங் பிளாக்கும் வச்சிருக்காங்க. இது மாதிரி வச்சா துரு சீக்கிரம் பிடிக்காதுங்க. ஏன்னா இதே மாதிரி 2005 சாண்ட்ரா ஒண்ணு அச்சு வந்துச்சு. அது மாதிரி அச்சாலே நம்மளுக்கு நல்லா இருக்கும். இன்ஜின்ல இருந்து பாடியில இருந்து எல்லாமே தெளிவா இருக்கு. 1.47 லோ பட்ஜெட்டே வந்து எதும்போங்க. ஒரு தெளிவான வண்டிங்க, பக்காவா இருக்கு பாருங்க. பக்கா கண்டிஷனு. 2 ஓனர் தான். டயரை பாருங்க, 4 டயர் புது டயரு. நேரில் வந்து பாருங்க. நல்லா இருக்கு வண்டி, மிஸ் பண்ணாதீங்க. லோ பட்ஜெட்டுங்க. லோ பட்ஜெட்ல எப்படி கொடுப்பேன்னு உங்களுக்கு தெரியும். நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. செட் எல்லாம் ஒர்க்கு, பவர் விண்டோ வந்துடும். எல்லாமே கிளீனா இருக்கு. ஒரு தெளிவான வண்டிங்க, பக்கா கண்டிஷனு. ஒரு தெளிவா எப்படி இருக்கு பாருங்க. கிளீனா இருக்குங்களா? நல்லா இருக்கு பாருங்க. நல்ல வண்டி. Hyundai சாண்ட்ரா நம்மள்ட்ட இருக்கு. வந்து பாருங்க. 20 கொடுக்கும் மைலேஜ். ஸ்பார்க்கோ லோ பட்ஜெட்ல இருக்கு. சாண்ட்ரா இருக்கு. நேரம் வந்து பாருங்க. கிளீனா இருக்கு. நாளைக்கு இது நிக்காதுங்க. 1.47 தானே, தப்புன்னு பந்துரும். இன்னைக்கு போட்டல, நாளைக்கு சிட்டுக்குருவி மாரி இது பறந்து போயிடுங்க. நிக்காதுங்க வண்டி.